நான் விருதுநகரில் 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது எங்களோட ஸ்கூலில் ஒரு சில மித்துலாம் இருக்குங்க. அதாவது ஈவினிங் கிளாஸ்லாம் இருக்கும், ஸ்பெஷல் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிற பசங்களெல்லாம் மொத்தமாக உட்கார வச்சு அதில் வீக் பாய்ஸ் பிரைட் பாய்ஸ்ன்னு சொல்லிட்டுலாம் பிரித்து வச்சு சில கோச்சிங் கிளாஸ்லாம் நடந்துகிட்டு இருக்கும். இந்த வீக் பாய்ஸுக்கும் பிரைட் பாய்ஸுக்கும் ஒரு 7லேருந்து 8 மணி வரைக்கும் கிளாஸஸ் போகும்னு வச்சுக்கோங்களேன். அதாவது 5 மணிக்கெலாம் ஸ்கூல் முடிஞ்சிடும். அது போக 6 மணிக்கு ஸ்பெஷல் கிளாஸ் ஆரம்பிச்சிச்சுன்னா 8 மணி வரைக்கும் போகும். 2 மணி நேரம் நாங்கள் அந்த ஸ்கூல்லேயே இருக்கணும். மார்னிங் நம்ம ஸ்கூலை பார்க்கும்போது நமக்கு பயமே வராது. ஜாலியாக ஒரு மாதிரி ஃபன்னாக என்டர்டெயின்மெண்ட்டாக தான் போகும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அதுவே நைட் டைமில் நம்ம படிக்கிற நம்ம என்ஜாய் பண்ண அதே ஸ்கூலை பார்க்கும்போது ஒரு மாதிரி டெரராக தாங்க இருக்கும், பயமாக தான் இருக்கும். அதாவது ரெஸ்ட் ரூம் வந்து காமனாக ஒரு இடத்துல தள்ளி தான் இருக்கும். இந்த ஸ்கூல் பில்டிங்லாம் தள்ளி ஒரு 500-600 மீட்டர் நடந்து போகணும். ஸ்கூலில் ஒரு கார்னரில் தான் வச்சுருப்பாங்க ரெஸ்ட் ரூம், நான் படித்த ஸ்கூலில். அப்படி இருக்கும் பட்சத்தில் அங்கே நிறைய மரங்கள்லாம் இருக்குங்க. இந்த மார்னிங் டைமில் இங்கே போகும்போதெல்லாம் ஜாலியாக தான் இருக்கும். அது பக்கத்தில் தான் விளாண்டுட்டு இருப்போம், பக்கத்தில் தான் கிரவுண்டு இருக்கும், சூப்பராக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதுவே நைட் டைம் நாங்கள் அந்த பக்கம் போகும்போது, இப்போ நம்ம கண்டிப்பாக போயே தீரணுமா பாத்ரூம்க்கு, இல்லை நம்ம வீட்டுக்கு போய்க்கலாம்னு சொல்லிட்டு பயந்துட்டு போயிடுறது. அவ்வளோ இருட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல ஒரே ஒரு டியூப்லைட் மட்டும்தான் எரிஞ்சிகிட்டு இருக்கும். அதுவுமே ஃப்ளிக்கர் ஆகிக்கிட்டு இருந்தால் எப்படிங்க இருக்கும்? இதே மாதிரி உங்களோட ஸ்கூல்லையுமே கண்டிப்பாக ஒரு அனுபவம் இருக்கும். நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணி வாழ்ந்துட்டு இருந்த அதே இடத்துல நைட் நேரத்தில் போகிறதுக்கு பயந்துருப்பீங்க. இந்த மாதிரி எதனா அனுபவம் வந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியுமே ஒரு ஸ்கூலில் நடந்த உண்மை சம்பவம் தாங்க. சென்னையில் டி நகர் பகுதியில் இருக்கிற ஒரு ஸ்கூலில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை தான் எனக்கு இன்ஸ்டாகிராமில் ஒரு பிரதர் அனுப்பியிருக்கிறாரு. ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்துச்சு. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டிஸ், நான் உங்களோட பிரபாகரன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியை எனக்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்பின பிரதரோட பேர் ஸ்ரீங்க. அவரோட ஃபுல் நேம் ஸ்ரீ கிடையாது. இன்னைக்கு நான் புனை பெயர்கள் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. அவர் ஒரிஜினல் பேரையே சொல்ல சொன்ன காரணத்தினால அவரோட பேரையே தான் சொல்கிறேன். அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. அது உங்களுக்கு இந்த கதையை சொல்லி முடிக்கும் போது கிளைமேக்ஸில் தெரியுங்க. 2014 ஸ்ரீ 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கிறாரு, டி நகர்ல இருக்கிற ஒரு மெயினான ஸ்கூல்ல. அவருக்கு அவங்களோட ஸ்கூல்ல ஆல்ரெடி ஏகப்பட்ட அமானுஷங்கள் நடக்கிறதா தகவல் வந்துகிட்டே இருக்குதுங்க. அதாவது ஸ்ரீக்கு மட்டும் கிடையாது, அந்த ஸ்கூல்ல இருக்கிற எல்லாருக்குமே. சீனியர் பசங்களாம் என்ன சொல்றாங்க, 11th 12th படிக்கிறவங்க நைட் நேரத்தில், அதாவது இந்த ஸ்பெஷல் கிளாஸ்லாம் முடிச்சுட்டு நாங்கள் அன்டைமில் சைக்கிள் ஸ்டாண்டுக்கு போவாங்களாம். அதாவது சைக்கிள் ஸ்டாண்ட் வந்து நான் எங்களோட ஸ்கூலுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் சொன்னேன் இல்லையா, அவங்களோட சைக்கிள் ஸ்டாண்டு எங்கே இருக்குன்னா அவங்க ஸ்கூலில் கெமிஸ்ட்ரி லேப் சைடில். அதாவது கெமிஸ்ட்ரி லேப் மட்டும் இருக்காது, 3rd ஃப்ளோரில் கெமிஸ்ட்ரி லேப் இருக்குமா, 2nd ஃப்ளோரில் நிறைய கிளாஸஸ்லாம் இருக்குமா. அந்த பில்டிங் கீழே தான் இவங்களுக்கு சைக்கிள் ஸ்டாண்டாம். இந்த ஸ்பெஷல் கிளாஸுக்கு மட்டும் எடுத்து மாற்றி நிப்பாட்டுவாங்களாம். அந்த சைக்கிள் ஸ்டாண்ட் சைடு போகும்போது அந்த பில்டிங்கில் 2nd ஃப்ளோரில் இந்த மாதிரி ஒரு அமானுஷ்ய குரல் கேட்டிருக்குது. இந்த குரல் ஒரு தடவை கேட்டால் பரவாயில்ல, டெய்லியுமே கேட்டிருக்குது. இப்போ அந்த பசங்க எல்லாரும் பயந்துக்கிட்டு நிர்வாகத்தில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எல்லாருமே சும்மா ஏதோ கற்பனை பண்ணிக்கிறீங்க. ஆனால் காலப்போக்கில் எல்லா பசங்களும் ஒரே மாதிரி விஷயத்த சொல்லும்போது அந்த நிர்வாகமே அது மேலே கவனம் எடுத்து இதுக்கப்புறம் அந்த இடத்துல சைக்கிள் நிப்பாட்ட வேணாம், அதாவது 6 மணிக்கு மேலே இந்த ஸ்பெஷல் கிளாஸ் அப்போ அந்த இடத்துல நிப்பாட்ட வேணாம், எல்லாருமே ஃப்ரண்ட் சைட்லேயே யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி பர்மிஷன் கொடுத்துட்றாங்க. இப்போது காலப்போக்கில் அந்த ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸ் டேவும் வந்திருக்குதுங்க. ஸ்போர்ட்ஸ் டேக்கு முன்னாடியே ஒரு மாதமாக லீவ் எடுக்க ஆரம்பிச்சிருவானுங்க பசங்க, அதை காரணம் காட்டி. ஆனால் உண்மையாகவே கிரவுண்டில் போய் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி கிரவுண்டில் போய் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு சவுண்டு கேட்குமாங்க. ஏன்னா இவங்க சொன்னாங்க இல்லையா, ஒரு கெமிஸ்ட்ரி லேப் பில்டிங், அந்த பில்டிங்க்கு பக்கத்தில் தான் கிரவுண்ட் இருக்கும். ஈவினிங் ஒரு 6 மணி 6:30 மணி கிட்டக்க, அதாவது அவங்களுக்கு இந்த ப்ராக்டிஸ் செக்ஷன்லாம் முடிகிற நேரத்தில் இந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்டிருக்குது. ஆனால் அந்த பில்டிங்கே ஈவினிங் 6 மணி வரைக்கும் தான் ஓப்பனில் இருக்குமாங்க. 6 மணிக்கு மேலே எல்லா கிளாஸ் ரூமையும் மூடி வச்சுட்டு கீழே இருக்கிற மெயின் டோரையும், அதாவது மெயின் கேட்டையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு பூட்டு போட்டு போயிடுவாராம் செக்யூரிட்டி. யாருமே இல்லாத ஒரு பில்டிங்குள்ள இந்த மாதிரி ஒரு பொண்ணு அழுகிற சத்தம் எதனால கேட்குது? இந்த நிர்வாகத்துக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரியுது, ஆனால் அதை மறைக்கிறாங்க. இந்த ஸ்கூலில் இருக்கிற பிடி சாருமே கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிருக்கிறாரு. சார், பசங்க சும்மா சொல்லலை, உண்மையாகவே ஒரு குரல் கேட்குதுன்னு சொல்லிட்டு பசங்களுக்காக போய் பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு. பசங்களுக்காக மட்டும் இல்லை, அவருக்காகவும் சேர்த்து தான்.
யோசித்து பாருங்களேன், எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஈவினிங் 6 மணிக்கு மேலே அந்த பில்டிங்லேருந்து ஒரு அமானுஷ்ய குரல் வந்துச்சுன்னா பிடி சாராகவே இருந்தாலும் ஒரு மாதிரி பயம் வருமா வராதா? அவர் போய் கேட்கும்போது இந்த நிர்வாகம் ஏதோ ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. பட் இந்த பிடி சார் இந்த பசங்க கிட்ட எதுவுமே சொல்லலை. டேய் இதுக்கப்புறம் கேட்காதரா, நம்ம 6 மணிக்கு மேலே இங்கே ப்ராக்டிஸ் பண்ண வேணாம், இருட்டுற நேரத்தில் நமக்கு எதுக்கு ப்ராக்டிஸ் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறார். ஒரு பிடி சாரா அவர் இப்படி பேசினது இவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு மாதிரி சந்தேகத்தை தான் ஏற்படுத்தி இருக்குது. இந்த மாதிரி அமானுஷ்யங்கள்லாம் ஸ்கூலில் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கும்போது இந்த ஸ்ரீ இருக்கார் இல்லையா, இவருக்கு 2 ஃப்ரெண்டாங்க, மணி, குமார். இந்த 2 பேருமே இவரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான். இந்த 2 பேர்கிட்டையுமே சொல்கிறாரு, டேய் இந்த ஸ்கூலில் ஏதோ ஒரு அமானுஷ்யம் இருக்குன்னு சொல்கிறாங்க, அதுவும் அந்த கெமிஸ்ட்ரி லேப் பில்டிங்கில் இந்த லேடிஸ் பாத்ரூம் இருக்கும், இந்த லேடிஸ் பாத்ரூம்லேருந்து தான் இந்த சத்தம் கேட்குதுன்னு சொல்கிறாங்க, நம்ம வேணா ஸ்கூல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா 6 மணிக்கு மேலே போய் பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, கூட இருக்கிறவங்க 2 பேரும் இந்த குமார், மணி 2 பேருமே கொஞ்சம் பயந்த சுபாவம் உள்ளவங்க. பேய்ங்கிற வார்த்தையை கேட்டாலே பயப்படுற பசங்க. அவங்க கிட்ட போயிட்டு அமானுஷ்யம் இருக்குது போய் பார்க்கலாமான்னு சொல்லிட்டு இவர் கூப்பிடும்போது, மச்சான் இது உனக்கு தேவையில்லாத வேலை, நீயும் போகாத எங்களையும் கூப்பிடாத, நம்ம வேலையை மட்டும் பார்ப்போம்னு சொல்லும்போது இவர் மட்டும் அது மேலே கவனமாகவே இருந்திருக்கிறாருங்க. அப்படி அங்கே என்னதான் இருக்கும், இவருக்கு அந்த பில்டிங்க்கு போயே ஆகணும். ஸ்ரீக்கு அம்மா மட்டும்தான், அப்பா கிடையாது. அம்மாக்குமே ஹார்ட்டில் ப்ராப்ளம்ங்கிறனால அவங்க கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமாகவே ஹாஸ்பிட்டலில் வச்சு தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸ்ரீ நல்லா படிக்கக்கூடிய ஒரு பையங்க, இருந்தாலும் எதனால் அந்த அமானுஷ்யத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக ஈர்க்கப்படுறாருங்கிறது அவங்க கூட இருக்கிறவங்க யாருக்குமே புரியலை. முக்கியமாக அந்த கெமிஸ்ட்ரி லேப் பில்டிங்குள்ளே போயே தீரணும்னு இவர் ஏன் சொல்லிக்கிட்டே இருக்கிறாருங்கிறதும் அவங்களுக்கு புரியவே இல்லை. ஒரு நாள் ஈவினிங் ஒரு 6-6:30 மணி இருக்குமாங்க, இந்த ஸ்பெஷல் கிளாஸ்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது ஸ்ரீ மட்டும் ரெஸ்ட் ரூம் போகிறேன்னு சொல்லி பொய் சொல்லிட்டு வெளியே வந்தவர் இந்த கெமிஸ்ட்ரி லேப் பில்டிங்குள்ளே போகிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாரு. ஆனால் கீழே பூட்டு போட்டிருக்கிறாங்க. இதை மீறி அவரால் உள்ளே போக முடியாது. பட் வெளியே இருந்து பார்த்தா மேலே வரைக்கும் தெரியுமா, 3rd பில்டிங் வரைக்கும் தெரியுமா. அது அந்த அமைப்பு எப்படி இருக்குன்னா, ஒரு மெயின் கேட்டாங்க, மெயின் கேட்டை ஓப்பன் பண்ணால் நடுவில் பெரிய வராண்டா மாதிரி இருக்குமா. இது சுற்றிலுமே பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்டல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த நண்பன் படத்தில் ஹாஸ்டல் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த அமைப்பில் இருக்குமா அந்த பில்டிங்கே. ஸோ அதுக்குள்ளே இருக்கிற அந்த கிளாஸஸ்லாம் தெரியுமா கீழேருந்து பார்த்தா, ஒரு சில கிளாஸஸ்லாம். ஸ்ரீ கீழே இருந்து அவருக்கு எட்டுற அளவுக்கு மேலே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது யாரோ ஒரு பொண்ணு ஒரு கிளாஸ் ரூம்குள்ள வேகமா ஓடி இருக்குதுங்க. இவருக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குது. ஏன்னா கீழே மெயின் கேட் பூட்டி இருக்குது, உள்ள யாருமே போக முடியாது. மேல ஒரு பொண்ணு ஒரு கிளாஸ்க்குள்ள ஓடுறதை இவரே பார்த்திருக்கிறாரு கண் கூட. இதை பார்த்ததுமே வேகமா ஓடி அவங்க கிளாஸ் ரூம்ல உட்காந்துக்கிட்டு, அதாவது ரெஸ்ட் ரூம் போயிட்டாருன்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. கிளாஸ் ரூம்குள்ள போனது மட்டும் இல்லாம அவங்களோட ஃப்ரெண்டு குமார்கிட்டையும் மணிக்கிட்டையும் சொல்றாரு, அவங்க 2 பேர்கிட்ட மட்டும் சொல்றாரு, நான் பார்த்தேன்டா, அவங்க சொல்றது உண்மைதான், இங்க ஏதோ ஒரு அமானுஷ்யம் இருக்குது, ஒரு பொண்ணு ஒரு கிளாஸ்க்குள்ள ஓடுனதை நான் பார்த்தேன், ஏண்டா அவனுக்கு வேற வேலையே இல்லையாடா, எதுக்கிட தேவையில்லாம அங்கே போயிட்டு இருக்கேன், நாங்கள் தான் அங்கே போவேன்னு சொல்றோம்னு சொன்னாலுமே இப்போ இவர் என்ன சொல்றாருன்னா, டே நான் இப்போவும் சொல்கிறேன், அது ஆத்மா கிடையாது, ஏதோ ஒரு பொண்ணு தான் இங்கே ஒளிஞ்சிருக்குதுன்னு நினைக்கிறேன், எனக்கு ஏதோ தப்பாப்படுது, என்ன ஏதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருந்திருக்கிறார். ரொம்ப நாளாக இவரும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாருன்னு சொல்லிட்டு இந்த பசங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த 10th ஸ்டாண்டர்ட் வரைக்குமே நம்ம படிச்சுட்டு இருக்கும்போது ஸ்கூலில் அதிகமாக நம்ம யோசிக்க மாட்டோம், நமக்கு என்ன தோணுதோ அதை அப்படியே ஸ்பாட்டில் பண்ணி விட்டு போயிட்டே இருப்போம். அந்த வயசில் தான் நம்ம தேவையில்லாத விஷயங்கள்லாம் போய் மாட்டுவோம் இல்லையா. அதே மாதிரி தான் ஸ்ரீயும் மாட்டிருக்கிறாருங்க. என்னன்னா, இந்த ஸ்கூலில் ஆனுவல் டே வரப்போகுது. இந்த ஆனுவல் டே செலிப்ரேஷனுங்கிறது நைட்டு 11 மணிலேருந்து 11:30 மணி வரைக்கும், சில நேரம் 12 மணி வரைக்கும்லாம் போகுமா. இதுதான் கரெக்டான டைம், நம்ம அந்த பில்டிங்குள்ளே போகிறதுக்கும் அந்த ஆத்மாவை பார்க்கறதுக்கும் கரெக்டான டைம்ங்கிற மாதிரி இவர் ஃபிக்ஸ் பண்ணுறாரு. இதுக்கு குமார், மணி இவங்க 2 பேரையும் உடந்தையாகவும் வச்சுக்கிறார். இவங்க குமார், மணி என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க 3 பேர் மட்டும் போனால் தானே எதனா பாதிப்பு வரும். அதாவது இவங்க படிக்கிறது ஒரு கோஎட் ஸ்கூல் தான். ஸோ ஒரு 2 பொண்ணுங்களை எக்ஸ்ட்ராவே கூப்பிட்டு வராங்க. யாரு, குமாரும் மணியும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரை கூப்பிட்டு வராங்க. இவங்க 5 பேரும் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க இந்த பில்டிங்குள்ளே நுழையிறதுக்காக. இந்த பில்டிங்கை ஆனுவல் டே அதுமா அவங்க லாக் பண்ணலை. ஏன்னா அந்த ஸ்டேஜுக்கு பக்கத்துலேயே இந்த கலையரங்கம்னு சொல்லுவாங்க, எல்லா ஸ்கூல்லையுமே ஒரு கலையரங்கம் இருக்கும், அங்கே தான் இந்த டான்ஸ்லேருந்து எல்லாமே நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பில்டிங்கை கீழே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்காண்டி ஒதுக்கி வச்சிருப்பாங்க. ஸோ ரெஸ்ட் எடுக்கிறது, இந்த ரெஸ்ட் ரூம் போகிறது எல்லாத்துக்குமே அந்த பில்டிங்கை யூஸ் பண்ணுவாங்களாம். ஸோ மெயின் கேட்டை லாக் பண்ணலை. அப்போ டைம் 9:15 நைட்டு 9:15 PM இவங்க 5 பேரும் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க அந்த பில்டிங் பக்கத்தில். எல்லாருமே வெளியேறினதுக்கு அப்புறமா, கீழே யாருமே இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அந்த பில்டிங்குள்ளே போயிருக்கிறாங்க. இந்த பில்டிங்கில் 2 ஸ்டெப்ஸ் போகுமாங்க, மொத்தம் 3 ஃப்ளோர். நான் முன்னாடியே சொன்னேன், மொத்தம் 3 ஃப்ளோர். இதில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் கிளாஸஸ்லாம் இருக்குமா, செகண்ட் ஃப்ளோர்லேயும் ஃபுல்லாக கிளாஸஸாக இருக்குமா, 3rd ஃப்ளோரில் மட்டும் கெமிஸ்ட்ரி லேப். இதுதான் அந்த பில்டிங்கோட அமைப்பு. லெஃப்ட் சைடில் போனால் ஒரு பெரிய ஸ்டெப்ஸ் போகுமா, அது வழியாக போனால் தான் கீழே விழுக முடியாதான். அவசரத்தில் ஓடினா கூட தடுக்கி விழுக மாட்டோமா, ஸ்டெப்ஸ்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கிறனால. ரைட் சைடில் சின்ன சின்ன ஸ்டெப்ஸாக போகுமாங்க. அந்த பக்கம் போனால் அவசரத்தில் மேலே ஏறினாலோ இல்லை கீழே ஓடி வந்தாலோ கீழே விழுந்துருவாங்களாம். அடிக்கடி நிறைய பேருக்கு மண்டை உடஞ்சிருக்குது அந்த பக்கம்
ஏன்னா இதுக்கு முன்னாடி 9th ஸ்டாண்டர்ட் அப்போ இந்த ஸ்ரீங்கிறவர் இந்த பில்டிங்கில் தான் படிச்சிருக்கிறார். 2nd ஃப்ளோரில் தான் அவரோட கிளாஸ் இருக்கு. 9th D இவர் படித்த கிளாஸ். இப்போ லெஃப்ட் சைடில் இருக்கிற அந்த பெரிய பாதை, அதாவது இந்த பெரிய பெரிய ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொன்னார் இல்லையா, அந்த பாதையை சூஸ் பண்ணி மேலே போறாங்க. மேலே போய் பார்த்தா ஒரு மாதிரி மயான அமைதியா இருக்குது. வெளியே கல்ச்சுரல்ஸ்ல அந்த சாங்ஸ் எல்லாம் ஓடிட்டு இருக்கு இல்லையா, அதுவே ஒரு மாதிரி மைல்டா தான் கேக்குதாங்க மேலே ஏற ஏற. அது ஏங்கிறது இவங்களுக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கிற வரைக்குமே இவங்களுக்கு சத்தம் அதிகமாக தான் கேட்டுட்டு இருந்திருக்கு. கிரவுண்ட் ஃப்ளோர்லையும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லையும் சவுண்ட் அதிகமாக தான் கேட்டுட்டு இருந்திருக்குது. 2nd ஃப்ளோர்ல போயிட்டு இந்த லேடிஸ் பாத்ரூம் கிட்ட தான் இந்த சத்தம் வருதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இந்த ஸ்கூல்ல இருக்கிறவங்களுக்கு இவருக்குமே தெரியும். அந்த லேடிஸ் பாத்ரூமுக்கு வெளியே நின்றுக்கிட்டு யாருன்னா இருக்கீங்களான்னு சொல்லிட்டு கத்திருக்கிறாரு. உள்ள யாருமே இல்லை, ரெஸ்பான்ஸே கிடையாது. இப்போ கூட அந்த 2 லேடிஸ் இருக்காங்க இல்லையா, லேடிஸ் பாத்ரூம்ல யாருமே இல்லைன்னு சொல்ல போய் வெளியவே வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இந்த பாத்ரூம் பக்கத்துலேயே ஒரு கிளாஸ் இருக்குமா, இவர் படித்த கிளாஸ் 9th D. அந்த கிளாஸ் ரூம்ல உட்காந்துக்கிட்டு ஸ்ரீ கண்ணுலாம் கலங்கி போய் அந்த கிளாஸ் ரூமே பார்த்துக்கிட்டு அந்த டேபிள் எல்லாம் தடவி கொடுத்துக்கிட்டு அவர் ஏதோ வேற ஒரு உலகத்துல இருக்கிறாரு. இப்போ இந்த கூட இருக்கிற 2 பொண்ணுங்கள் என்ன சொல்றாங்கன்னா, டேய் எதுக்கு வந்திருக்கோம், நீ பாட்டுக்கு அழுதுகிட்டு என்னமோ யோசிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கிற, இப்போ எந்த சவுண்டு கேட்கல, எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பயம் வர ஆரம்பிக்குது எங்களுக்கு, வா நம்ம கீழே போயிடலாம்னு சொல்லிட்டு கூப்பிட மணியும் குமாரும் அதே வார்த்தையை தான் சொல்கிறாங்க ஸ்ரீ கிட்ட. எங்களுக்கும் பயமா இருக்குடா, வாடா கீழே போயிடலாம்னு சொல்லும்போது, உங்களுக்குலாம் பயமா இருந்துச்சுன்னா நீங்கள் எல்லாரும் போயிருங்க, நான் மட்டும் இங்கேயே இருக்கிறேன்னு சொல்கிறாரு. இப்போ அந்த 2 பொண்ணுங்களும் ஆமாண்டா எங்களுக்கு பயமா இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. ஆனால் இந்த 2 பசங்களும் போகலை. டேய் ஸ்ரீ சொன்னா கேள்றா, வாடா கீழே போயிடலாம், ஏன்டா இப்படி அடம் பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு கூடையே தாங்க இருந்திருக்கிறாங்க. அந்த 2nd ஃப்ளோரில் இருக்கிற எல்லா கிளாஸையுமே சுற்றி பார்த்துருக்குறாங்க. அங்கே எந்த சத்தமும் வரல, எந்த ஒரு அமானுஷமும் இல்லை. இப்போ அடுத்த காம நேரத்தில் அந்த 2nd ஃப்ளோரில் இருக்கிற எல்லா கிளாஸ் ரூமையும் போய் பார்த்துருக்குறாங்க. அங்கே யாருமே இல்லை, எந்த பொண்ணுமே கிடையாது. எனக்கு நல்லா தெரியும், இந்த 2nd ஃப்ளோரில் தான் அன்னைக்கு ஒரு பொண்ணு இப்போ நம்ம உட்காந்துருக்கிற இந்த 9th D இந்த கிளாஸ் ரூம்குள்ளே ஓடி வந்ததை நான் பார்த்தேன், இங்கே தான் அந்த பொண்ணு இருக்கணும், நல்லா தேடி பாருங்கன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக தேடி இருக்கிறாங்க. எந்த பொண்ணு இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டவங்க இப்போ 3rd ஃப்ளோரில் போயிட்டு பார்க்குறாங்க. இந்த கெமிஸ்ட்ரி லேபு அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா இடத்தையும் பார்த்துட்டு யாருமே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டவங்க குமாரும் மணியும் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. டேய் நீ தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்கிற, ஸ்டாஃப் யாருன்னா பார்த்தாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும், வா போகலான்னு சொல்லி கூப்பிட்டு வரும்போது 3rd ஃப்ளோர்லேருந்து கீழே 2nd ஃப்ளோருக்கு ஸ்டெப்ஸில் இறங்கிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு சவுண்டு கேட்டிருக்குதுங்க. ஒரு பொண்ணு ஏங்கி ஏங்கி அழுகிற மாதிரியும், இங்கிட்டு இந்த கெமிஸ்ட்ரி லேப்ல இருக்கிற பொருட்கள் எல்லாம் கீழே தள்ளி விடுற மாதிரியும் சவுண்டு கேட்டிருக்குது. இப்போ ஸ்ரீ வேமா மேலே ஓடி போய் பார்த்துருக்கிறாரு. கெமிஸ்ட்ரி லேப் கிட்ட போய் பார்த்துருக்குறாங்க. இந்த கெமிஸ்ட்ரி லேபை ஒட்டியே 2-3 கிளாஸ் இருக்குமாங்க. இந்த கிளாஸ் ரூமுக்குள்ளெல்லாம் மணியும் குமாரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. கெமிஸ்ட்ரி லேபு கிட்ட இந்த ஸ்ரீ மட்டும் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷமா உள்ளுக்குள்ள தேடிக்கிட்டே இருக்கிறாங்க, யாருமே இல்லை. அப்போ அந்த சத்தம் மேலேருந்து தான் வந்திருக்குது. இங்கே ஏதோ ஒரு அமானுஷம் இருக்குடா, எனக்கு ஏதோ ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு குமார் சொல்லியிருக்கிறாரு ஸ்ரீ கிட்ட. இருந்தாலும் ஸ்ரீ கேட்குற மாதிரி இல்லைங்க. அவர் அந்த கெமிஸ்ட்ரி லேப்குள்ளே போய் பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே ஒரு கிளாஸ் இருக்குமா, அதாவது விண்டோவை ஒட்டி ஒரு கிளாஸ் இருக்குமா. வெளியே வெயில் அடிக்கும் இல்லையா, அந்த வெயில் உள்ளே வராமல் இருக்கிறதுக்காண்டி பிளாக் கலரில் ஒன்று போட்டிருப்பாங்களா, அதில் நம்மளோட ரிஃப்ளெக்ஷன் தெரியுமா. அந்த கிளாஸில் ஸ்ரீ பார்க்கும்போது ஒரு புகை மாதிரியான உருவம் ஸ்ரீக்கு பின்னாடி நிற்கிறத அவர் கவனிச்சிருக்கிறாரு. கவனிச்சது மட்டும் இல்லாமல் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் திரும்பி பார்த்தா அந்த பிளாக் கலர் ஃபிகர் அங்கேயே தான் நின்றுட்டு இருக்கு. ஸ்ரீக்கு பக்கத்திலேயே நிக்குதாங்க, ஒரு 2 அடி டிஸ்டன்ஸ்ல நிக்குதான். இவரால கத்த முடியல, யாரையுமே கூப்பிட முடியல, அந்த இடத்த விட்டு அசைய முடியல. கண்ணு மட்டும் ஒரு மாதிரி கலங்குது, அது எதனாலங்கிறது ஸ்ரீக்கே தெரியல. பாத்துக்கிட்டே நின்னுகிட்டே இருந்திருக்கிறாரு. இந்த நேரத்துல குமார் இருக்காரு இல்லையா, அவர் ஒரு கிளாஸ் ரூம்குள்ள போய் பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு. மணி ஒரு கிளாஸ் ரூம்ல பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு. ஐயோ அம்மான்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு, என்னடான்னு சொல்லிட்டு மணி ஓடி வந்து பார்த்தா குமாரை யாரோ ஒருத்தவங்க அடிச்சு அந்த கிளாஸ் ரூமுக்குள்ள இருந்து வெளியே தூக்கி போட்டாங்கன்னா எப்படி வந்து விழுவாரோ அந்த மாதிரி வந்து விழுந்திருக்கிறாரு. மணிக்கு ஒரு மாதிரி பதறி இருக்குது. மணி லெஃப்ட் சைட்ல திரும்பி ஸ்ரீயை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாரு. ஸ்ரீ கவனிக்கவே மாட்டாரு. மணியோட கண்ணுக்கு ஸ்ரீக்கு பக்கத்துல இருக்கிற அந்த கருப்பு புகை தெரியலையாங்க. என்னடா பண்ணிட்டு இருக்க, அங்க ஏன்டா நின்றுட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருந்திருக்கிறாரு. அவர் ரெஸ்பான்ஸே பண்ணலன்னு உடனே இவரு குமார் கீழே வந்து விழுந்தாரு இல்லையா அந்த கிளாஸ் ரூம்ல இருந்து, அவர் அழுதுகிட்டே அந்த ரூமை பார்த்து கையை காட்டிட்டு இருக்காரு. யாரையோ பார்த்து பயப்படுறாரு. யாரான்னு சொல்லிட்டு வேமா ஓடி போய் மணி பார்த்தா அந்த கிளாஸ் ரூமுக்குள்ள யாருமே இல்லை. இப்ப குமார் என்ன சொல்றாருன்னா, இந்த இடத்துல இருக்க வேணாம், நான் ஒரு புகையை பார்த்தேன்டா, ஒரு கருப்பு கலர் புகையை பார்த்தேன், அது ஒரு பொண்ணோட உருவம் தான், எனக்கு நல்லா தெரியும், பயமா இருக்குது, இந்த இடத்துல நம்ம இருக்க வேணாம், வாடா ஓடலான்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஸ்ரீ வெளியே வந்து நின்றுக்கிறார். ஸ்ரீ கொஞ்ச நேரம் அந்த இடத்துல ஃப்ரீஸ் ஆகி நின்றுட்டு இருந்தார் இல்லையா, இவங்க 2 பேரும் கத்துல அதுல இருந்து கொஞ்சம் வெளியே வந்திருக்கிறார். டக்குன்னு பார்த்தா அந்த இடத்துல அந்த பிளாக் கலர் ஃபிகர் இல்ல, அந்த கருப்பு புகை அவர் முன்னாடி இல்ல. வேமா வெளியே ஓடி வந்து பார்த்தா இவங்க 2 பேருமே கீழே உட்காந்துருக்கிறாங்க. அதாவது குமார் வந்து கீழே விழுந்து கிடக்குறாரு, அவரை மடியில எடுத்து வச்சிருக்கிறாரு மணி. இவங்க 2 பேருமே ஒன்னு சொன்ன மாதிரி ஸ்ரீ வெளியே வந்து நின்னதும் ஸ்ரீயை ஒரு மாதிரி அமானுஷமா பார்த்துருக்காங்க. அதாவது இப்ப நான் உங்ககிட்ட கதை சொல்லிட்டு இருக்கிறேன், நீங்க எல்லாரும் என்னைய பார்த்துட்டு இருக்கீங்க, ஒருவேளை எனக்கு பின்னாடி ஒரு கருப்பு புகை எனக்குள்ள நின்றுட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன்,
அதை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா நான் பேசுகிறதே நீங்கள் கவனிக்க மாட்டீங்க, வச்ச கண்ணை எடுக்காமல் அந்த இடத்தையே பார்த்துக்கிட்டு இருப்பீங்க இல்லையா? இதே மாதிரி தான் குமாரும் மணியும் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. ஒரு மாதிரி எச்சு முழுங்கிக்கிட்டு வேர்த்து கொட்டி படப்படன்னு வந்து அந்த இடத்த விட்டு வாடா ஓடிடலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் எந்திரிச்சு ஓடி இருக்கிறாங்க. ஸ்ரீ நீ இங்க இருக்காதரா வாடா ஓடிடலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் ஓடி இருக்கிறாங்க. இந்த குமாருங்கிறவரை மட்டும் யாரோ ஒருத்தவங்க காலை வாரி விட்ட மாதிரி அந்த இடத்துல விழுந்து கழுத்துல இந்த சங்குல அடி வாங்கி இருக்குதுங்க. சரியான அடியாம். ஒருவேளை இன்னும் கொஞ்சம் மேலே ஏற்றி இந்த குறவலையில் விழுந்துருந்துச்சுன்னா அன்னைக்கே அவர் காலியாம். தொண்டையில் மட்டும் சரியான அடி விழுந்திருக்குதுங்க இந்த த்ரோட்டில். இப்போ வரைக்குமே இந்த குமாருங்கிறவரால் பேச முடியாதான், திக்கி திக்கி தான் பேசுவாராம் இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா. அது இந்த ஸ்டோரியை சொன்னார் இல்லையா நமக்கு ஸ்ரீ, அவருக்கு இப்போ வரைக்குமே ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்குமாங்க. அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட இப்பவுமே சுற்றிட்டு தான் இருக்கிறாராம். அவங்கள பார்க்கும் போதெல்லாம் இவருக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்குமா. ஒருவேளை அன்னைக்கு குமாரை நான் அந்த கிளாஸ் ரூம் கூட்டு போகலன்னா அவனுக்கு இன்றைக்கி நார்மலாக வாய்ஸ் பேசியிருப்பான், அவனுக்கு இப்படி ஒரு குறையே இருந்திருக்காதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாள் ஃபீல் பண்ணாத நாளே கிடையாதாங்க. இப்போது அந்த 2 பசங்களும் அங்கேருந்து ஓடினதுக்கப்புறமா, குமாரும் மணியும் ஓடினதுக்கப்புறமா ஸ்ரீக்கு நல்லா தெரியுது அவருக்கு பின்னாடி இந்த மாதிரி பலத்த மூச்சு காத்தோட யாரோ ஒரு பொண்ணோட குரல் கேட்குது. ஒரு பொண்ணு தான் பின்னாடி நிற்கிறாங்கிறத அவரால் உணர முடியுது. கண்ணுலாம் கலங்கி போய் அழுதுகிட்டே பின்னாடி திரும்பி பார்க்குறாரு. அவர் நினச்ச மாதிரியே அது ஒரு பொண்ணோட உருவம் தான். ஆனால் அதுக்கு கண்ணு மூக்கு வாய் எதுவுமே கிடையாது. ஒரு மாதிரி பிளாக் கலரில் புகை மாதிரியான ஒரு உருவத்தில் ஒரு பொண்ணோட உருவங்கிறது தெரியுது. இது நின்றுட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் முறைச்சிக்கிட்டே அவர் கிட்டக்க கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கும் போது இவருக்கு தெரிஞ்சிருதுங்க ஸ்ரீக்கு, இதுதான் நம்மளோட கடைசி நாள், இதுக்கப்புறம் நம்மளால் உயிரோடு இருக்க முடியாது, இது நம்மளை கொல்ல போகுதுங்கிறது தெரிஞ்சிடும். பொதுவாகவே இந்த மரணம் ஒன்று நம்மளை நெருங்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு நம்ம சாக போகிறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். அதே மாதிரி தான் ஸ்ரீக்கும் அவர் சாக போகிறாருங்கிறது தெரிஞ்சிருதுங்க. கண்ணை மூடி நின்றுறாரு. அவரோட லைஃப்லேயே மறக்க முடியாத ஒரு மொமெண்ட் இந்த ஸ்கூலில் நடந்திருக்குது. அந்த மொமெண்ட்டை மனசில் நினச்சிக்கிட்டு நான் சாக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ திடீர்னு இந்த கரண்ட் ஷாக் அடித்தா எப்படிங்க இருக்கும் உடம்புல, அந்த மாதிரி ஒரு கரண்ட் ஷாக் அடித்து ஆள் ஒரு மாதிரி தூக்கி போட்டால் எப்படி இருக்கும், தூக்கி கீழே போட்டு மயக்கம் போட்டுடுறாரு. டக்குன்னு முழிச்சு பார்க்கும்போது அந்த இடமே ஒரு மாதிரி மயான அமைதியா இருக்குது. இது கனவுலாம் கிடையாது. அதே 3rd ஃப்ளோர்ல இந்த கெமிஸ்ட்ரி லேபுக்கு வெளியே தான் கிடக்கிறாரு. ஆனால் மணியும் குமாரும் அந்த இடத்துல இல்ல, அந்த ஆத்மாவும் அங்க இல்ல. இப்ப நடந்தது உண்மையா பொய்யாங்கிறதே இவருக்கு தெரியல. ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்குது, நம்மளை யாரோ ஒருத்தவங்க காப்பாத்திருக்கிறாங்கிறது அவரால் உணர முடியுது. அங்க இருந்து கிளம்பி கீழே வராரு. 2nd ஃப்ளோருக்கு வந்தவர் நேரா 1st ஃப்ளோருக்கு போகாம அவரோட கிளாஸ் இருக்கு இல்லையா, கிளாஸ் ரூம் 9th D, அங்க போய் உட்கார்ந்து பெஞ்சஸ் எல்லாம் தடவி பார்த்துக்கிட்டு அழுதுகிட்டே இருந்திருக்கிறாரு. திடீர்னு அந்த பெஞ்சில் அப்படியே அழுதுகிட்டே படுக்கிறாரு. இவர் படுக்கும்போது தான் தெரியுது யாரோ ஒரு பொண்ணோட மடியில தான் இவர் படுத்திருக்கிறாரு. அந்த பொண்ணு இவரோட தலையில தடவி கொடுக்குறாங்க, அதாவது முடியை வருடி கொடுக்குறாங்க. ஸ்ரீயால உணர முடியுது, நல்லாவே உணர முடியுது. அழுதுகிட்டே நானும் உன்கிட்ட வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்போ அந்த ஆத்மா என்ன சொல்லுதுன்னா, இல்லை நீ வாழணும், உனக்கு நான் எப்பயுமே துணை இருப்பேன், ஸ்ரீ உனக்குன்னு ஒரு லைஃப் அமைச்சுக்கோ, நல்லா படி, நீ உன்னோட வாழ்க்கையை நோக்கி ஓட ஆரம்பி, உங்கள் அம்மாவை நல்லா பார்த்துக்கோ, இதுதான் என்னோட கடைசி ஆசை, தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளுன்னு சொல்லிட்டு அந்த ஆத்மா இவர்கிட்ட கெஞ்சுது. இவரும் அந்த ஆத்மா கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அழுதுட்டு அங்கேருந்து கீழே இறங்கி வராரு. அடுத்த நாள் தான் தெரியுது இந்த குமாருங்கிறவர் கீழே விழுந்து தொண்டையில் அடிபட்டுச்சு இல்லையா, அவரால் பேச முடியலைன்னு சொல்லிட்டு ரொம்ப அழுகும்போது மணி அவரை டைரெக்டாக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிருக்கிறார். அங்கே ஒரு 2-3 ஸ்டாஃப் கிட்ட சொல்லி. ஆனால் நாங்கள் இந்த பில்டிங் போனோம், மேலே தான் ஸ்ரீ மாட்டிக்கிட்டான், இந்த எந்த விஷயத்தையுமே அந்த ஸ்டாஃப் கிட்ட சொல்லலை. ஸ்ரீக்கு கடுப்பாகி குமார்கிட்டையும் மணிக்கிட்டையும் கேட்குறாரு, டே நீங்கள் எனக்காக வந்தீங்க ஓகேடா, உனக்கு அடிபட்டுருச்சு அதுவும் ஓகேடா, ஆனால் என்னை இப்படி அனாமத்தான் அங்கே நான் விட்டுட்டு ஓடுனீங்களே, ஒருவேளை நான் செத்து போயிருந்தா என்னடா பண்ணுவீங்க, செத்து போடான்னு இருக்கிறாரு மணிங்கிறவர். ஏன்னா நீ தான் தேவையில்லாமல் எங்களை அங்கே கூட்டு போனேன், நாங்கள் வரமாட்டோம்னு சொன்னோம், அங்கே வந்ததுக்கப்புறமும் நாங்கள் வார்னிங் கொடுத்தோம், நீ தான் வரலை, திரும்ப கீழே வர்றதுக்கு அவ்வளோ அடம்பிடிக்கிற, எங்களுக்கு எங்களோட உயிர் தான்ப்பா முக்கியம், நீ எவ்வளவோ சொல்லி பார்த்தோம் நீ கேட்கல, அதனால தான் ஓடி வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அது ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே ஒரு ஜாலியான விஷயம் தான் வச்சுக்கோங்களேன், காமனான விஷயந்தான், அவங்க ஜாலியாக தான் பேசியிருக்கிறாங்கிறத ஸ்ரீயே சொல்கிறாரு. அதெல்லாம் ஓகேன்னு யார் அந்த ஆத்மா, கெமிஸ்ட்ரி லேபுக்கு வெளியே ஒரு பொண்ணோட கருப்பு உருவம் வந்து எதனால் ஸ்ரீயை கொல்ல வரணும், 9th Dல ஸ்ரீ ஒரு ஆத்மாவோட மடியில் படுத்து எதுக்கு அழுகணும், அந்த பொண்ணு யார், இந்த 2 பொண்ணுங்களுக்கும் இவருக்கும் எதனா கனெக்ஷன் இருக்குதா, இவங்களுக்குன்னு ஒரு பாஸ்ட் இருக்குதான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம். எஸ், ஆக்சுவலாக அவர் சொல்லும் போதே இந்த கதையை என்கிட்ட இன்ஸ்டாகிராமில் ஸ்டார்டிங்கில் அவரோட ஃபுல் லவ் ஸ்டோரியும் சொன்னார். அதுக்கப்புறம் தான் இந்த அமானுஷ்யத்தை சொன்னார். நான் தான் நரேஷனுக்காக ஸ்க்ரீன் பிளே மட்டும் கொஞ்சம் மாற்றி உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்கிறேங்க. என்ன நடந்துச்சுன்னா, பாஸ்டில் இதே ஸ்கூலில் இப்போது இவருக்கு அமானுஷ்யம் நடந்த அதே பில்டிங்கில் 9th Dல ஸ்ரீ படிச்சுட்டு இருக்கிறாருங்க. 9th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது ஸ்ரீயோட அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியலை. அவங்க அம்மாவுக்கு அப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்.
இந்த ஹார்ட் ப்ராப்ளம்ங்கிறனால அவங்கள ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாஸ்பிட்டல்லே வச்சு பார்க்க வேண்டிய சூழ்நிலை வருது. ஸ்ரீக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தாங்கிற காரணத்தினால இவர் தான் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்து பாருங்க. ஸ்கூலும் முடிச்சுட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு தான் போவாராம், வீட்டுக்கு போக மாட்டாராம். ஸோ இதுதான் அவரோட ரொட்டீனாக இருந்துட்டு இருந்திருக்கு. அப்படியே ஆப்போசிட்ல தீபாங்கிற ஒரு பொண்ணு 9th ஸ்டாண்டர்ட் அந்த டி செக்ஷன்ல அம்மா கிடையாது, அப்பா இருக்கிறாங்க. ஆனா அப்பா இருக்கிறதும் எதுக்கு இருக்கிறான்னு தெரியாத மாதிரியான ஒரு கேரக்டருங்க. அவங்க அப்பா ரொம்ப கொடூரமானவராம். அதாவது சிகரெட்டை வச்சு மேலே வைக்கிறது, கங்கு வைக்கிறது, இந்த பொண்ணை வந்து அடித்து சித்திரவதைப்படுத்துறது, எப்போ பார்த்தாலும் அடித்து காயமாக இருக்குமாங்க, கை காலெல்லாம் அங்கங்கே காயமாக இருக்குமா, குடிச்சிட்டு வந்து படாத பாடு படுத்து வராங்க. ஏன்டா வாழ்கிறோங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் அந்த பொண்ணுக்கு வர அளவுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்குறான் அவங்க அப்பா. இந்த பொண்ணுக்கு நரக வேதனையிலையும் கிளாஸுக்கு வரும்போதெல்லாம் ஒரு அம்மாவாக ஃபீல் பண்ணுறது, அந்த பொண்ணுக்கு அம்மா கூட இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுதுன்னா அது இந்த ஸ்ரீ கூட இருக்கும்போது மட்டும்தான். ஸ்ரீக்கும் தீபாக்கும் இருக்கிற பாண்டிங் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புங்க. இதை ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னு மட்டும் சொல்லிட முடியாதான், லவ்வுன்னு கூட சொல்லலாமா. ஆனால் லவ்னா என்னன்னே தெரியாத ஒரு காலகட்டத்தில் இந்த 2 குழந்தைங்களும் 9th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் ப்ரப்போஸ் மட்டும் தான் பண்ணலையாங்க. மற்றபடி இவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்பவே அரவணைப்பாக இருந்திருக்கிறாங்க. ஐ மீன் இவர் பேசுறது, ஜாலியாக பேசுறது, சிரிக்க வைக்கிறது, இங்கே வந்தால் மட்டும்தான் இந்த தீபாங்கிற பொண்ணு சிரிப்பாங்களாம். ஸ்ரீயோட வாழ்க்கையிலையுமே ஏகப்பட்ட கொஞ்சம் குழப்பங்களும் ரொம்பவே சோகமாக இருந்த காலகட்டத்தில் தீபா தான் ரொம்பவே ஆறுதலாக இருந்திருக்கிறாங்க. ஏன்னா ஸ்ரீயோட அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியலை, அவங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம்ங்கிறனால அவங்களோட உயிரே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறது அவருக்கு தெரியும். இந்த டைமில் ரொம்பவே நர்வஸாக இருந்திருக்கிறாரு. படிப்பையும் விட்டுறக்கூடாது, நம்ம அடுத்து 10th ஸ்டாண்டர்ட் போகிறனால 9th ஸ்டாண்டர்ட் கண்டிப்பாக கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி படித்தாகணுங்கிறனால தான் அவங்க அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது இவர் ஸ்கூலுக்கு வந்து படிச்சுட்டு இருந்திருக்கிறாரு. இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் தீபாவும் ஸ்ரீயும் ஆறுதலாக இருந்துக்கிட்டாலும் இந்த சந்தோஷம் ரொம்ப நாளைக்கு நிலைக்கலைங்க. அன்னைக்கு ஒரு நாள் ஸ்ரீ தீபாவை பார்த்து கையில் காலெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி இந்த சிகரெட்டை வச்சு சூடு வச்சதுக்கான அந்த தடங்களெல்லாம் பார்த்துட்டு கிளாஸ் டீச்சர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாரு. அதாவது தீபாவை கூட்டு போயிட்டு ஸ்டாஃப் கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாரு. இந்த மாதிரி உங்களோட அப்பா சரி கிடையாது, இந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுறா, இவளை வந்து எதனா ஒன்று காப்பாற்றுங்க சார் அப்படின்னு சொல்லி ஹெல்ப் கேட்கும்போது தீபாவுமே ஸ்ரீ மேலே இருக்கிற நம்பிக்கையில் சரி சொல்லிடலான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா என்னென்னலாம் கொடுமைப்படுத்துகிறாரோ எல்லாத்தையுமே ஸ்டாஃப் கிட்ட சொல்ல, இப்போ அந்த ஸ்டாஃப் என்ன பண்ணுறாங்கன்னா தீபாவோட அப்பாவை கூப்பிட்டு வந்து இவங்க முன்னாடியே, யார் இந்த கிளாஸில் இருக்கிற பசங்களுக்கு முன்னாடியே திட்டுன்னு திட்டி ஹெட்மாஸ்டர்கிட்ட கூப்பிட்டு போயிட்டு அங்கே வச்சும் கிளின்னு கிழிச்சு அனுப்பிட்டாங்க. இப்போ ஸ்ரீக்கு செம்ம ஹாப்பிங்க. இதுக்கப்புறம் தீபா மேலே அவங்க அப்பா கை வைக்க மாட்டாரு, அதாவது அடிக்க மாட்டாரு, இந்த சிகரெட் வச்சு சூடு வைக்க மாட்டாரு, குடிச்சிட்டு வர மாட்டாருன்னு சொல்லி நம்பி தாங்க அனுப்பியிருக்கிறாரு. இந்த சம்பவம் நடந்து அடுத்த 2 நாள் ஸ்ரீயோட அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியல, அவங்களோட ஹாஸ்பிட்டலில் இவர் இருந்து பார்த்தே ஆகணுங்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாரு. 2 நாள் இவர் ஸ்கூலுக்கு வரல. அடுத்து 1 வாரம் ஸ்கூல் லீவ் விட்டுறாங்க. அதாவது இந்த ஆனுவல் எக்ஸாமுக்காக ஒரு வாரம் லீவ் விடுவாங்களாம். அதுக்கப்புறம் எக்ஸாமுக்கு மட்டும் வந்து எக்ஸாம் எழுதிட்டு போனால் போதுமா. எக்ஸாம் எழுத போகும்போது தீபா அங்கே வரல, தீபாவை காணும். கிளாஸ் ரூம்ல இருக்கிற மற்ற பசங்க கிட்ட எல்லாம் கேட்கும் போது தீபா வந்து வரவே இல்லடா, அன்னைக்கு அவங்க அப்பா வந்து திட்டு வாங்கிட்டு போனார் இல்லையா, அதுக்கப்புறம் தீபா ஸ்கூலுக்கே வரலன்னு சொல்றாங்க. இப்போ ஸ்ரீக்கு ஒரு மாதிரி தூக்கி போடுதுங்க. ஒருவேளை அவங்க அப்பா தீபாவை எதனா பண்ணிட்டாரா, கொன்னுட்டாரா, அந்த மாதிரி எதனா பண்ணியிருப்பாரான்னு சொல்லிட்டு பயத்தில் இருக்கும்போது அடுத்த ஒரு அரை மணி நேரம் லேட்டாக வராங்க. அதாவது ஒரு 1/2 hour லேட்டாக வந்திருக்கிறாங்க அன்றைக்கி டெஸ்ட்டுக்கு. யார்? தீபா. லேட்டாக வந்தது மட்டும் இல்லாமல் தீபாவாகவே இல்லையாங்க. உடம்பே ஒரு மாதிரி மெலிஞ்சு போய் மேலே ஒரு ஸ்கார்ஃப் வேற கட்டிட்டு வந்திருக்கிறாங்க. ஸ்டாஃப் வந்து எதுக்கு ஸ்கார்ஃப் கட்டியிருக்குன்னு சொல்லிட்டு தீபா கிட்ட கேட்கும் போது அவங்க காதில் மட்டும் அவங்கள தனியாக கூட்டு போய் ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. அவங்கள எதுவுமே சொல்லாமல் உட்காந்து எழுதிமான்னு சொல்லி விட்டுறாங்க. இப்போ அந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தீபாவை கூப்பிட்டுக்கிட்டே ஸ்ரீ பின்னாடியே போயிருக்கிறாரு. ஆனால் தீபா கண்டுக்கவே இல்லையாம். வேகமாக வெளியே போயிட்டு ஒரு ஆட்டோ நின்றுருக்கு, அந்த ஆட்டோவில் ஏறிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்களாம். இப்படியே தொடர்ந்து எல்லா எக்ஸாமுக்கும் பண்ணியிருக்கிறாங்க தீபா. ஸ்ரீக்கு மனசே சரியில்லை. எதனால தீபா ஸ்ரீயை இக்னோர் பண்ணணும்? அவங்க அப்பா என்ன பண்ணாரு அந்த பொண்ணை? ஒருவேளை அவங்க அப்பாவுக்கு இவர்கிட்ட பேசுறது தான் எதனா ப்ராப்ளமா? என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் எக்ஸாம்லேயும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாமல் ரொம்பவே தவிச்சிருக்கிறாருங்க. ஒரு பக்கம் அம்மாவுக்கு உடம்பு முடியலை, இன்னொரு பக்கம் ரொம்ப மனசார விரும்புகிற ஒரு பொண்ணு, அதாவது லவ் பண்ணுறோங்கிறது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. இருந்தாலும் ஒரு அந்தளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் இருக்கிற ஒரு பொண்ணு பேசவே மாட்டானா எப்படி இருக்கும் அவருக்கு? ரொம்ப நொந்து போயிருக்கிறாருங்க அந்த ஸ்டேஜில். ஃபைனல் எக்ஸாம் முடியுது. எக்ஸாம் முடிஞ்சதும் இவர் தீபாவை எப்பயும் போல் கூப்பிட்டுக்கிட்டே பின்னாடி போகும்போது தீபா இந்த தடவை நின்றுறாங்க. நின்னது மட்டும் இல்லாமல் ஸ்ரீயோட கையை பிடிச்சிக்கிட்டு ஒரு கிளாஸ் ரூம்குள்ளே கூட்டு போயிருக்கிறாங்க. கூட்டு போயிட்டு ஸ்ரீயை ஹக் பண்ணியிருக்கிறாங்க தீபா. அழுதுகிட்டே, எங்கே அழுதுகிட்டே ஹக் பண்ணிக்கிட்டே, என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியாதுடா, எனக்கு இப்போ தான் புரிஞ்சுது நம்மளோட பாண்டிங் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு, என்னால் நீ இல்லாமல் இருக்கவே முடியாது, எங்கள் அப்பா என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு, அன்றைக்கி என்ன நடந்துச்சு தெரியுமா, நீ சொல்லிட்டு போயிட்ட,
அந்த ஸ்டாஃபும் எங்கள் அப்பாவை திட்டாரு, ஆனால் எங்கள் அப்பா வீட்டுக்கு வந்து என்னை அடின்னு அடித்து நான் சாகலை, அவ்வளவுதான், என்னை சாகிற அளவுக்கு அடித்து கொடுமைப்படுத்தி என்னை ரொம்ப ஒரு மாதிரி ஆக்கிட்டாரு. அது மாதிரி நீ யாருன்னு என்கிட்ட கேட்டார். ஏன்னா ஸ்டாஃப் வந்து போட்டு கொடுத்துருக்கிறாரு, இந்த பையன் தான் வந்து கூப்பிட்டு வந்து சொன்னான், உங்கள் பொண்ணு சொல்லலை, அந்த பையன் சொல்லி தான் எனக்கே தெரியும்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த பையன் யார், இதுக்கப்புறம் அந்த பையன் கூட உன்னை பார்த்தேன்னா அந்த பையனை வெட்டி போட்டுருவேன் அப்படி இப்படின்னு சொல்லி மிரட்டி இருக்கிறாரு. அதனால பயந்துக்கிட்டு தான் தீபா ஸ்ரீயை இக்னோர் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இது எல்லாத்தையுமே கேட்டதுக்கப்புறமா ஸ்ரீக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியலையாங்க. ஸ்ரீக்கு தீபாவோட வீடு எங்கே இருக்குன்னு தெரியாதான், தீபாவோட அப்பா எங்கே வேலை பார்க்குறாருன்னு தெரியாதான், அவங்கள பற்றி எதுவுமே தெரியாது. கிளாஸ் ரூமுக்கு வருவாங்க, இவங்களுக்குள்ள பேசுவாங்க, அந்த பொண்ணு சிரிக்க வைக்கிறது, அவங்க கூட பேசி பழகிறது மட்டும்தான் அவரோட வேலையாக இருந்திருக்குது. ரொம்ப ஆழமாகவும் கேட்டுக்கல, அவங்களோட வீடு எங்கே இருக்குது அது இதுன்னு இவரும் கேட்டுக்கலாம், அவங்களும் சொல்லிக்கல. இப்போது தீபா என்ன சொல்கிறாங்கன்னா, தயவு செஞ்சு இதுக்கப்புறம் என்கிட்ட பேசாத, நானும் உங்க கூட பேச மாட்டேன், ஆனால் என்னால் உங்க கூட பேசாமல் இருக்கவும் முடியலை, என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரில ஸ்ரீ, இது கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும், நான் ஒரு 2 மாதத்துக்கு மட்டும் அப்படியே விட்டுரு, அதுவாக ஆறுனதுக்கப்புறமா நம்ம 10th ஸ்டாண்டர்ட் வந்ததுக்கப்புறமா நம்ம பார்த்துக்கலாம், இதனால முடிவு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே இந்த ஸ்கூலை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறமா, ஸ்கூலுக்குள்ளே கை கோர்த்து நடக்க முடியாது, ஸ்கூலை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறமா மெயின் ரோடு, இந்த மெயின் ரோட்டில் கை கோர்த்து நடந்து தான் வருவாங்களாம். அங்கே ஒரு சிக்னல் இருக்குமா, அந்த சிக்னலை கிராஸ் பண்ணி தான் ஆப்போசிட்டில் போயிட்டு இவர் வேறு பஸ்ஸில் ஏறி போயிடுவார், அவங்க வேறு பஸ்ஸில் ஏறி போயிடுவாங்க. இதுதான் இவங்களோட ரொட்டீனாக இதுக்கு முன்னாடி இருந்துட்டு இருக்கு. இப்போவும் அதே மாதிரி ஸ்கூலை விட்டு வெளியே வரும்போது 2 பேர் கை கோர்த்து நடந்து வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த சிக்னலில் கிராஸ் பண்ணுறதுக்காண்டி நின்றுட்டு இருக்கும்போது ஸ்ரீயை பார்த்து தீபா ஒரு ஸ்மைல் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்ரீக்கு எதனால் தீபா இப்படி சிரிக்கிறாங்கங்கிறது தெரிலங்க. ஆனால் அடுத்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்டில் ஸ்ரீயை தள்ளி விட்டுட்டு தீபா அந்த சிக்னலில் இன்னும் சிக்னலே போடலை, வேகமாக வர ஒரு காரில் விழுந்து இவர் கண்ணு முன்னாடியே இறந்துட்டாங்களாங்க. தீபா ஸ்பாட் அவுட். ஸ்ரீக்கு ஒன்றுமே புரியலை, அங்கே என்ன நடந்துச்சு, என்ன நடந்துக்கிட்டு இருக்கு எதுவுமே புரியலை. கண்ணு முன்னாடி தீபா ரோட்டில் அடிபட்டு இறந்துட்டாங்க, கண்ணு முன்னாடி ஃபுல்லாக ரத்தம். அவங்க கண் மூடுற வரைக்குமே இவங்களை பார்த்துக்கிட்டே தான் இருந்திருக்கிறாங்க தீபா ஸ்ரீயை. இது மட்டும்தான் அவருக்கு ஞாபகம் இருக்குது. நடு ரோட்டில் தான் அவரும் நின்றுட்டு இருந்திருக்கிறாரு. எப்போ அவ்வளோ கூட்டம் வந்துச்சு, எப்போ இவரை கூப்பிட்டு தனியாக நிற்க வச்சாங்க, இது எதுவுமே ஸ்ரீக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் தீபா இறந்தது மட்டும் அவர் கண்ணு முன்னாடி நிற்கிதுங்க. ஸ்ரீக்கு ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி இருக்குதுங்க. ஒரு வாரமாகவே அவர் யாரு கூடயும் பேசவே இல்லை. இருந்தாலும் அதுலேருந்து அவரை ஹீல் பண்ணிக்கிறதுக்கு உதவுனது அவங்க அம்மா தான். அவங்க அம்மாவுக்கும் உடம்பு முடியாத காரணத்தினால, வேற வழியே இல்லாமல் அவங்க அம்மாவையும் யாரும் பார்த்துக்கிறதுக்கு இல்லாத காரணத்தினால, அவருக்கு என்னதான் மனசில் வலி இருந்தாலும் அவங்க அம்மா கிட்டேயும் இது நாள் வரைக்கும் சொன்னது கிடையாதான், காட்டினது கிடையாதாங்க. இந்த மாதிரி ஒரு பொண்ணை நான் லவ் பண்ணியிருக்கிறேன், அது எனக்கே தெரியாது, அந்த பொண்ணுக்கு எனக்கும் இருக்கிற பாண்டிங் என்னங்கிறது எனக்கு தெரியும் போது அந்த பொண்ணு என் கூட இல்லை, அந்த பொண்ணு இறந்துட்டா, அதுவும் என் கண்ணு முன்னாடி இறந்துட்டா, இதுலேருந்து நான் எப்படி வெளியே வரதுன்னு சொல்லிட்டு யாராச்சும் ஒருத்தட்ட அவர் சொல்லணும். ஆனால் யார்ட்டையுமே சொல்லலையா. அவர் மனசுக்குள்ளேயே வச்சு அவங்க அம்மாவை மட்டும் பார்த்துக்கிட்டு அப்படியே காலங்கள் கடந்துருது. 1 வருஷம் போயிடுது, 10th ஸ்டாண்டர்ட் வந்துடுறாரு. இப்போ வரைக்குமே அவருக்கு தீபாவை அந்த 9th D இந்த அனுபவங்கள், இந்த மெமரிஸ்லாம் வந்து மறக்கவே முடியாதாங்க. அதனால தான் இந்த ஸ்கூலில் ஒரு அமானுஷம் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஆரம்பத்துலேருந்து சீனியர்ஸாக இருக்கட்டும், பிடி சாராக இருக்கட்டும் எல்லாரும் சொல்லும் போது ஒருவேளை அது தீபாவாக இருக்குமோ, தீபாவோட ஆத்மா இங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்குதா, தீபாவை நம்ம போய் பார்க்கலாமா, பேச முடியுமான்னு சொல்லிட்டு ஏங்கி இருக்கிறாரு. அதனால தான் ஒவ்வொரு தடவையும் இந்த மணிக்குமார் இவங்க 2 பேர்கிட்டையும் இவருக்கு இப்படி ஒரு பாஸ்ட் இருக்குதே அவங்களுக்கு தெரியாது. அது மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஒரே கிளாஸை சேர்ந்த பசங்களும் கிடையாது. 10th ஸ்டாண்டர்ட் வந்ததுக்கு அப்புறமா தான் மணிக்குமார் ஸ்ரீ 3 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி வேற கிளாஸ்ல இருந்தனால இவரோட பாஸ்ட் என்ன, தீபாவும் உங்களும் லவ் பண்ணது, இது எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. வெளியே ஒரு பொண்ணு ஆக்சிடென்ட் ஆகி இறந்துருக்குது, அது மட்டும் அந்த ஸ்கூலில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும், ஏன்னா அந்த ஸ்கூலில் சேர்ந்த பொண்ணுங்கிறனால. இப்போது இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இவர் ஸ்ரீ வந்து சொல்லியிருக்கிறார் மணிக்கிட்டையும் குமார்கிட்டையும். அவங்களுமே ரொம்பவே ஃபீல் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு வழியாக தீபா கிட்ட ஸ்ரீ பேசிட்டாரு. ஏன்னா தீபாவோட ஆத்மா தான் அங்கே வந்திருக்குது. எப்பயுமே கிளாஸ் ரூமில் இவர் ஒரு மாதிரி சோகமாக இருந்தாலோ இல்லை தீபா ஒரு மாதிரி கில்ட்டியாக ஃபீல் ஆனாலோ ஒருத்தருக்கு ஒருத்தர் மடியில் படுத்துப்பாங்களாம். மடியில் படுத்துட்டு அவங்க தலையை வந்து தடவி கொடுத்துட்டு ஆறுதலாக 2 வார்த்தை பேசுனாங்கன்னா அவங்க மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குமா, கொஞ்சம் ரிலீவாக இருக்குமா. அதுதான் இன்னைக்கு இந்த பில்டிங்கில் நடந்திருக்குது ஸ்ரீக்கு. இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறமா அந்த பிளாக்ல மேலே பார்த்த உருவம் யாரோடது, கெமிஸ்ட்ரி லேப்ல ஒரு பொண்ணோட உருவத்தை பார்த்துருக்கிறாரு, கருப்பு கலர் உருவம். இவரை கொல்ல வந்துச்சு இல்லையா, அது யாருன்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது இந்த கெமிஸ்ட்ரி லேப்ல வேலை பார்க்குற ஆயாக்கல்ல ஒருத்தவங்க கிட்ட கேட்டிருக்கிறாரு. அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, கெமிஸ்ட்ரி லேப்ல ஒரு ஆக்சிடென்ட், ஒரு தெரியாதனமாக ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்குது. அந்த ஆக்சிடெண்ட்டில் ஒரு பொண்ணு தவறிட்டாங்க, இறந்துட்டாங்க. அந்த பொண்ணோட ஆத்மா அங்கே தான் சுற்றிட்டு இருக்கதாகவும் அதோட வாய்ஸ் அப்பப்போ கேட்குறதாகவும்
சிலரெல்லாம் வந்து மிரட்டுறதாகவும் கனவுல வந்து மிரட்டுறதாகவும் அங்கே சில விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு தம்பின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும் போது தான் அவர் புரிஞ்சுக்கிறார். ஒருவேளை அன்னைக்கு தீபாவோட ஆத்மா வந்து காப்பாற்றலைன்னா அந்த பொண்ணோட ஆத்மா ஸ்ரீயை கொண்டிருக்குமா அப்படிங்கிறதும் அவருக்கு ஒரு கேள்விக்குறியாக தாங்க இப்போ வரைக்கும் இருந்துட்டு இருக்கு. இந்த ஸ்டோரியை ஸ்ரீ எதனால் அவரோட பேரை சொல்லியே சொல்ல சொன்னார்னா, ஸ்ரீயோட ஃபுல் நேம் ஸ்ரீ கிடையாது. செல்லமாக அவரை கூப்பிடுறது ஷார்ட்டாக அப்படி தான் ஸ்ரீன்னு கூப்பிடுவாங்களாம். இப்போ அவருக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. அவங்களோட ஒய்ஃப் நம்மளோட டெவில்ஸ் கிச்சன் ஷோக்கு பெரிய ஃபேனாங்க. இப்போ அந்த ஷோவை பார்த்துட்டு இருப்பாங்களாம். பிரதர், நீங்கள் இந்த ஸ்டோரியை சொல்லி முடிச்சதுக்கப்புறமா என்னோட பேரை சொல்லி இந்த மாதிரி என்னோட ஒய்ஃப் வந்து இப்போ தான் என்னோட பாஸ்ட்டை வந்து தெரிஞ்சுக்க போகிறாங்க இந்த ஸ்டோரியிலேருந்து. எனக்கு இப்படி ஒரு ஸ்டோரி இருக்குது. இது லவ்வுன்னு சொல்ல முடியாது. லவ்வுன்னு தெரியறதுக்கு முன்னாடியே அந்த பொண்ணு இறந்துட்டாங்க. இப்படி ஒரு பாஸ்ட் இருக்குது அவங்கக்கிட்ட நான் சொல்லவே இல்லை. இந்த ஸ்டோரி மூலயமா அவங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஸோ எனக்கு ஒரு ஹாய் சொல்லிடுங்கன்னு சொன்னார். ஹாய் பிரதர், ஸ்ரீ பிரதர். உங்களோட ஒய்ஃப் வந்து இந்த ஸ்டோரியை இப்போ பார்த்துட்டு இருப்பாங்க. எனக்கு பர்சனலாக இந்த ஸ்டோரியை கேட்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சுங்க. ஸோ இந்த ஸ்டோரி இதோட முடிஞ்சிருச்சுங்க. ஸ்ரீ அவரோட வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை என்கிட்ட சொன்னார். அதை என்னோட ஸ்டைலில் உங்ககிட்ட நான் நரேட் பண்ணிட்டேன். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. உங்களோட வாழ்க்கையிலையும் இதே மாதிரி எதனா ஒரு சம்பவம் நடந்துருந்துச்சுன்னா அதை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி, ஃபேஸ்புக் ஐடி கொடுத்துருக்கிறேன். அங்கே வந்து எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள். மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஸ்டோரியில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் பாய்.